இஸ்லாமிய நிகழ்ச்சி நடத்துகிறோம். முதல்ல பிரதானமான கேள்வி அதுதான். இஸ்லாமிய நிகழ்ச்சி ஒன்று என்ன செய்கிறோம், நடத்துகிற டைமில் இஷாவுக்கு அதான் சொல்லுது. இப்போ இந்த பள்ளியிலேண்டா நம்ம டைமுக்கு தொழுதுருவோம். வேற ஒரு பெரிய திடலில் வேற எங்கேயும் நிகழ்ச்சி நடத்துகிறோம், அதான் சொல்லுது. அதான் சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக தொழுதுக்கிறோம், 10 மணி, இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் காத்திருக்கவும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இப்படி சொல்கிற நேரத்தில் சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, மார்க்க நிகழ்ச்சியில் தொழுங்கன்னு சொல்கிறீங்க, அதில் பார்த்து தொழுகை என்ன செய்றீங்க பிற்படுத்துறீங்களே என்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இதில் அதாவது இஷா தொழுகை, இது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. சுபகுக்கு பயான் நடக்குது. உதாரணமாக சுபகை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு பிந்தி தொழுது கொள்வோம்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், சுப பிந்தினா தொழுகை இல்லைன்னு என்னது ஆகிரும் என்று நம்ம சொல்லலாம். சில இஷாவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பிந்தி வாராங்க. மக்களெல்லாம் தூங்கி, பெண்களெல்லாம் தூங்கி, சிறுவர்களெல்லாம் தூங்கின பிறகு ரசூலுல்லாஹ் வாராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, என் உம்மத்துக்கு கஷ்டம் இல்லைண்டா இதுதான் நல்ல சிறந்த நேரம் தொழுகிறதுக்கு. நான் சிறந்த நேரம் எது, நல்ல ஒரு 10-11 மணிக்கு இஷா தொழுகிறது தான் என் உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றால் சிறந்த நேரம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என் உம்மத்துக்கு கஷ்டம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன், நம்ம போய் ஒரு 9-10 மணிக்கு தொழுகிறோன்னு சொன்னால் அது சைத்தான் அப்போ ஃபுல் போராட்டத்தில் இருக்கக்கூடிய டைம். அப்போ அதனால் பெரிய அதை என் உம்மத்துக்கு கஷ்டம் என்பதனால நான் இந்த டைமில் தொலை வரலேன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இதில் ஒரு வழி காட்டுறாங்கன்னா, இஷாவை ஜமாத்து கிடைக்கும் என்றால் பிற்படுத்துவது சிறந்தது என்று சொல்கிறாங்க. தனியாக இல்லை, ஜமாத்தொண்டு கிடைக்குமாக இருந்தால் பிற்படுத்துவது சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எனவே பெரிய பெருந்திரளான மக்கள் இருக்கிற டைமில் ஒரு 1000 பேர் 500 பேர் என்ன செய்கிறோம், நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாரும் அந்த நேரத்தில் 9-10 மணிக்கு நம்ம தொழுவோம் என்றிருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், பிற்படுத்தலாம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஒன்று. இரண்டாவது விஷயம், நம்ம முற்படுத்துகிற சப்ஜெக்ட் சிலது இருக்குது. மகரிபோட இஷாவை என்ன செய்யறது முற்படுத்தி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும், பிரயாணிகள்லாம் சேர்ந்து தொழுங்கன்னு சொல்றது. இப்போ அந்த பிரயாணி 2 விஷயத்தை என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். நீங்கள் அதே ப்ரோக்ராமில் இருக்க போகிறீங்க, அதே இஷால கலந்து கொள்ள போகிறீங்க, எல்லாரும் இருக்கிற டைமில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, அங்கே தான் சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் ஜம்மு செய்யக்கூடாது. அதான் உட்காந்து எல்லா வேலையும் அங்கே தானே செய்ய போகிறீங்க, நீங்கள் ஜம்மு செய்யக்கூடாது. ஜம்மை பொறுத்த வரைக்கும் நியாயமான ரீசன் இருந்தால் மட்டும்தான் ஜம்மு செய்யணும். அது ஊரில் இருந்தாலும் ஜம்மு செய்யலாம், பிரயாணத்தில் ஜம்மு செய்யலாம். நியாயமான காரணம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஜம்மு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஜம்மு செய்யக்கூடாது. அப்போ அதே இடத்துல நம்ம இருக்க போகிறோம், அதே பயான கேட்க போகிறோம், எங்கேயும் நம்ம போகலை என்றால் நம்ம உரிய நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் என்ன செய்யணும், அங்கே தொழணுமே தவிர அங்கே கசராக ஜம்மாக என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதே நேரம் சிலர் முட்டிச்ச உடனே நம்ம போயிடும், அங்கே நிற்கிறதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் அவர்கள் என்ன செய்யலாம், ஜம்மு செய்து கொள்ளலாம். எல்லாம் தேவை நிமித்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி.